கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத மேஜிக். ஒரே மேட்சில் ஒரே ஓவரில் வாரி வழங்கப்பட்ட 10 பெனால்டி ரன்கள். பற்றி எறிந்த இன்றைய முதல் T20 மேட்ச். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான T20 தொடர் இன்று முதல் தொடங்க இருக்கிறது. 5 T20 போட்டிகளும் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளும் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கிறது. இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இன்று முதல் T20 போட்டிகள் ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இன்றைய முதல் T20 போட்டியிலேயே அரங்கேறியிருக்கிறது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சஞ்சு சாம்சனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சூப்பராக விளையாடி வந்தனர். அப்போது சரியாக 11வது ஓவரை இங்கிலாந்து பவுலர் அதில் ரஷீத் வீசி வந்தார். இந்த அதில் ரஷீத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே சிறப்பாக விளையாடக்கூடியவர். அதிலும் குறிப்பாக மற்ற வீரர்களிடம் எந்தவித மோதல் போக்குகளையும் தொடங்க மாட்டார். அப்படிப்பட்ட இவர் சரியாக 11வது ஓவரை வீசும்போது ஓடி வந்து பந்து வீசும்போது நின்று பந்து வீசினார். அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தது. இந்திய அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் இங்கிலாந்து அணி கஷ்டப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்திய மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக செயல்படும் என்பதால் அதில் ரஷீத்துக்கு ஆரம்பம் முதலே நிறைய ஓவர்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது இவர் வீசுவது இந்த போட்டியின் 11வது ஓவர்தான். ஆனால் இதற்கு முன்பாகவே இவருக்கு 3 ஓவர்களை கொடுத்து முடித்திருந்தார் இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர். அப்படி இருந்தும் கூட ஒரு விக்கெட்டை கூட கைப்பற்ற முடியாமல் திணறி வந்தார் இந்த அதில் ரஷீத். இதனால் இந்த 11வது ஓவர்தான் இவருக்கான கடைசி ஓவர். ஏனென்றால் T20 போட்டியில் ஒரு பவுலர் 4 ஓவர்களுக்கு மேல் பந்து வீச முடியாது. ஆக இதுதான் இவரின் 4வது மற்றும் கடைசி ஓவராகும். அந்த ஒரு காரணத்தாலோ என்னமோங்க இந்த ஓவரில் எப்படியாவது ஒரு விக்கெட்டையாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று வித்தியாசமாக பந்து வீசி வந்தார் இவர். நம்ம அஸ்வின் வீசுவார்ல, ஓடி வந்து ஒரு செகண்ட் நிறுத்தி அப்படியே பந்து வீசுவார். ஆக அதே போல வீசுகிறேன் என்று கூடுதலாக ஒரு சில வினாடிகள் நிறுத்தி பந்து வீசினார் இவர். அது மட்டுமில்லாமல் இவர் பந்து வீச ஓடி வரும்போது பேட்ஸ்மேன் கவனத்தை திசை திருப்பும் விதமாக இடதும் வலதுமாக மாறி மாறி ஓடி வந்து பந்து வீசினார். ஆக இதை பார்த்த நடுவர்கள் அதில் ரஷீத்திற்கு வார்னிங் கொடுத்ததோடு இங்கிலாந்து அணிக்கு பெனால்ட்டியாக எதிரணியான இந்திய அணிக்கு 5 ரன்கள் கூடுதலாகவும் கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் கிரிக்கெட் விதிமுறைகளில் பேட்ஸ்மேன் கவனத்தை திசை திருப்பும் விதமாக எதிரணி நடந்து கொண்டால் அதற்கு பெனால்ட்டி ரன்களாக 5 ரன்கள் வழங்கப்படும். ஆக அதன் அடிப்படையில்தான் இந்திய அணிக்கு 5 ரன்கள் வழங்கப்பட்டது. பின்னர் அதே ஓவரில் இந்திய பேட்ஸ்மேன்கள் பந்தை அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடிய போது இங்கிலாந்து ஃபீல்டர் பந்தை பிடித்து அதில் ரஷீத்திற்கு த்ரோ எறிந்தார். அப்போது பந்தை பிடித்த அதில் ரஷீத் எதிர் திசையில் ரன் அவுட் ஆக்குவதற்கு த்ரோ எறிந்தார். ஆனால் அந்த பந்தை விக்கெட் கீப்பரும் தவறவிட அந்த பந்து பவுண்டரிக்கும் சென்றது. அப்படி பவுண்டரிக்கு சென்ற அந்த பந்து திடீரென காணாமலும் போய்விட்டது. கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எவ்வளவோ நேரம் தேடியும் அந்த பந்தை எடுக்க முடியவில்லை, அதாவது கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அதற்கும் 5 ரன்கள் பெனால்டி ரன்களாக இந்திய அணிக்கு வழங்கப்பட்டது. இதற்கு காரணம் கிரிக்கெட் விதிமுறைகளின்படி மைதானத்தில் பந்து வீசும் அணியினரால் பந்து காணாமல் போக நேர்ந்தால் பேட்டிங் செய்யும் அணிக்கு 5 ரன்கள் கூடுதலாக வழங்கப்படும். ஆக இந்த 2 விஷயங்களும் ஒரே நேரத்தில் ஒரே போட்டியில் ஒரே ஓவரில் இந்த மேட்சில் நடந்தது என்பது உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கிய முதல் T20 போட்டியிலேயே, அதாவது முதல் T20 போட்டிக்கான வார்ம் அப் மேட்சிலேயே இப்படி நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.